கைஸ், இது உங்கள் ஃபயர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற வீடியோ என்னென்னா 2 கிராஃப்ட் செய்ய போகிறோம். ஒன்று வந்து நிஞ்சா ஸ்டாரு, அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து 4 கப்பு. வாங்க எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஒரு பேப்பர் எடுத்து அங்கே வச்சிடலாம். இப்போ வந்து நிஞ்சா பிளேடை ஃபஸ்ட்டு செய்வோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இப்படி மடக்கணும். கரெக்டாக இந்த இன்ச்சு பார்த்து கரெக்டாக மடக்கி நான் வந்து இதை கையிலே கிழிக்க போகிறேன். அதனால வந்து நீங்கள் வந்து ஸ்கேலில் கூட கிழிச்சிக்கலாம். நான் இப்போ வந்து கையில் தான் கிழிக்க போகிறேன். இப்போ வந்து இப்படி வந்துருச்சா. இப்போ வந்து இதை வந்து இப்படி ஒரு மடக்கணும். இப்படி ஒரு மடக்கினதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி இப்படி ஒரு மடக்கணும். இதேமாரி நம்ம 2 பக்கமும் மடக்கணும். இது 2 பக்கம் இப்படி மடக்கணும்னு இது வரமா வச்சுட்டு இப்போ நம்ம அதே ஸ்டெப்பு தான் இதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும். எப்படின்னா இப்படி ஒன்று மடக்கி அப்புறம் திருப்பி இருக்கிறத கொஞ்சம் அப்படி இப்படி மடக்கணும். பின்னாடி திருப்பி இப்படி கொஞ்சம் மடக்கணும்னா அந்த ஸ்டெப்பு கரெக்டாக வந்துடும். அதனால நம்ம அப்படி மடக்கிக்கணும். அப்படி மடக்கினா தான் அந்த ஸ்டெப் வரும். அப்படி இப்படி மடக்கணும்னா வேலை முடிஞ்சு. இது 2 ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி ஒரு மடக்கணும். இப்படி கொஞ்சம் மடக்கி வச்சுட்டு மறுபடியும் இப்படி கொஞ்சம் மடக்கணும். அப்படியே இப்படி லைட்டாக கொஞ்சம் மடக்கினதுக்கப்புறம் இதோ இந்த ஒரு எஜ்ஜு மாதிரி தெரியுங்களா, அந்த மடக்கின கோடு அதை கொஞ்சம் அதில் இப்படி ஒன்று, அப்புறம் இப்படி திருப்பி அப்படி ஒன்று, 2ஐயும் வச்சு நல்லா அமுத்திடணும். இதே மாதிரி இங்கேயும் நம்ம மடக்கணும். இந்த நிஞ்சா பிளேடெல்லாம் செய்கிறது கொஞ்சம் கஷ்டமானது தான். ஆனால் நான் சின்ன வயசில் நிறைய டைம் ட்ரை பண்ணேன். பட் என்னால் செய்ய முடியல. அதனால தான் அது கற்றுக்கிட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு. இதனால் கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ இப்படி மடக்கிட்டிங்களா, அப்புறம் இப்படி ஒரு மடக்கணும். மடக்கினதுக்கப்புறம் இங்கே ஒரு லைட்டாக ஒரு பேப்பர் வெளியே வருங்க, அதை அப்படியே கிழிச்சிருங்க. இப்படி கிழிச்சதுக்கப்புறம் இப்படி வந்துடும். கரெக்டாக இப்படி இங்கே இருக்கிறது கரெக்டாக இது மேலே வந்து படணும். இந்த பேப்பர் மேலே இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே மடக்கணும். அதை கிழிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இது வந்து இப்படி இதே மாதிரி தான் இருக்கணும். இப்படி அதுக்கப்புறம் கடைசியில் வந்து நம்ம இப்படி ஒரு மடக்கணும். அதுக்கப்புறம் இதையும் கிழிச்சிக்கலாம். அப்புறம் இது கிழிச்சதுக்கப்புறம் இதோ எப்படி இது மாதிரி வந்துருச்சுங்களா. இப்போ வந்து இப்படி மடக்கணும். இப்படி வச்சு மடக்கி இவத்தொரு கிழிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படி திருப்பி இப்படி இப்போ வந்து 2 ஜாயின் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ கொஞ்சம் இப்படி ஃபஸ்ட்டு வந்து எப்படின்னா இப்படி மடக்கி இதோ ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கணும். இப்படி வச்சு இப்படி மடக்கிக்கணும். இப்படி மடக்கினதுக்கப்புறம் இப்படி வச்சு இப்படி வச்சுட்டிங்களா, அடியில் இப்படி வச்சு இப்படி ஒன்று மடக்கி இங்கே ஒன்று இருக்கும், அதையும் அப்படி மடக்கி இதுக்குள்ளே விடணும். அப்படி இங்கே கொஞ்சம் ஓட்ட மாதிரி இருக்கும். அந்த ஓட்டைக்குள்ளே கரெக்டாக நம்ம விடணும். இதோ பாருங்கள், இந்த பிளேட் வந்துருச்சா. இதே கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். எப்படி இந்த பிளேட் ரெடியா. இதில் வேஸ்ட் பேப்பர்ஸ் எப்படி இந்த பிளேட் இஸ் தயார். இப்படி சூப்பராகுங்களா. இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிளேடை இப்போ ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம 4 கப். அதுக்கு முதல் விஷயம் நம்ம இது மாதிரி மடக்கணும். கரெக்டாக இங்கே கட்டுறது இது மாதிரி மடக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா அப்படியே இப்படி வச்சு இப்படி மடக்கணும். இப்படி நல்லா ஒரு லைட்டாக மடக்கி இங்கே இருக்கிறது நம்ம இப்படி மடக்கணும். இப்படியும் மடக்கிக்கலாம், இல்லைன்னா அப்படி பின்னாடி திருப்பி கரெக்டாக இங்கே இந்த ஏரியாக்கிட்ட அப்படியே வச்சு அப்படி மடக்கிக்கலாம். இந்த ஸ்கேலில் கூட கிழிச்சிக்கலாம். நான் எனக்கு கையில் கிழிச்ச பழக்கம்னால கையில் கொஞ்சம் கிழிக்கிறேன். கையில் கிழிக்கிறதுக்கு நீங்கள் இப்படி மடக்கினதுக்கப்புறம் இங்கே நல்லா பிடிச்சி இப்படி தேய்க்கணும். அப்போ தான் கையில் கிழிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி ரெடி ஆயிடுச்சா. ஆனால் அப்போ கூட நான் கொஞ்சம் தப்பாக தான் கிழிச்சிருக்கிறேன். அதனால வந்து இப்போ வந்து என்னென்னா இப்போ தடியில் இருக்கிறீங்களே இதை பிடிச்சி இப்படி லைட்டாக இப்படி மடக்கணும்னா
கரெக்டாகிடும். நான் போய் கையில் கிழிக்கிறது கொஞ்சம் தப்பாக கிழிச்சிட்டேன். அதான் இன்னொரு கிழிக்கிறேன். அந்த கையில் கிழிச்சா எனக்கு தப்பாக கிழிக்கணும்னு வரும். இதெல்லாம் கையில் கிழிச்சி பழகி போச்சுல, அதனால தான். கிழிச்சாச்சா? இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இப்படி விரித்து வந்து இப்படி ஒரு என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 4 இது மாதிரி நம்ம செய்யணும். இந்த கப்பல் செய்யறதுக்குள்ள ஒரு முட்டை யூஸ் பண்ணுவோம், அது மாதிரி ஒரு 4ஆக மடிக்கணும். இப்படி ஒரு மடித்து நல்லா இப்படி வச்சு அப்படின்னு நல்லா அமுத்தி விடணும். இப்படி அமுத்தி விட்டாக்கா நம்ம 4 கப் கரெக்டாக வரும். இப்படி இருக்குதா? கரெக்டாக இதோ இங்கே இருக்குது. இப்படி எடுத்து இங்கே கொண்டு வந்து முட்டை வச்சோம்னா அதை எடுத்து இங்கே முட்டை வைக்கணும். இப்படி கரெக்டாக வந்து வச்சோம்னா இதை எடுத்து இங்கே முட்டை வைக்கணும். இங்கே முட்டை வச்சணும். இதை எடுத்து இங்கே முட்டை வைக்கணும். இப்படி 4 முக்கோணம் கரெக்டாக வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஒரு மடக்கு மடக்கணும். இப்படி ஒன்று மடக்கணும். இப்படி ஒன்று மடக்கணும். இப்படி மடக்கினதுக்கப்புறம் இதை தூக்கி இங்கே கொஞ்சம் மடக்கணும். இது ஒன்று எடுத்து இங்கே மடக்கணும். எப்படி கரெக்டாக மடக்கிட்டோம்னா இப்போ வந்து மறுபடியும் வந்து 21 மடக்கு மடக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பின்னாடி திருப்பி மடக்கணும். அதனால இப்படி நம்ம மடக்குவோம். அதுக்கப்புறம் தான் பின்னாடியே திருப்பி மடக்க முடியும். இப்போ மடக்க கொஞ்சம் கிடையாது. இப்போ வந்து கரெக்டாக மடக்கிட்டோம். இப்படி வந்து இப்படி இருக்கும். பின்னாடி திருப்பி நம்ம இப்படி ஒரு மடக்கணும். அது கொஞ்சம் கரெக்டாக வரணும். கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு, அதுதான் அந்த பக்கம். இன்னும் கொஞ்சம் திருப்பி 21 மடக்கணும். இப்போ வந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் திருப்பி இப்படி மடக்கி இப்படி மடக்கணும்னா ஃபினிஷிங் டச்சா வந்துடும். எப்படி 4 கப்பு பார்த்தீங்களா? 4 கப்பு தயார். இப்போ வந்து நம்ம உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இந்த 2 கையிலையும் விட்டு இப்படி திருப்பினீங்கன்னா உங்களுக்கு 4 கப்பு ரெடி ஆயிரும். அப்படி 4 கப் ரெடி ஆயிடுச்சா? இந்த ஸ்டார் 4 கப் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க ஃப்ரெண்ட் அக்கௌண்ட் பண்ணணும்னா ஷேர் பண்ணுங்கள். பை.